அன்பிற்கும் மிக்க மதிப்பிற்கும் உரிய நம்முடைய பேராசிரியர் மணிவண்ணன் அவர்களே, இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய அருமை தோழர் சிவாஜிலிங்கம் அவர்களே, மற்றும் இந்த மேடையில் வீட்டிருக்கிற பல்வேறு அமைப்புகள் கட்சிகளின் தலைவர்களே, இங்கே வந்து குழுமியிருக்கக்கூடிய அருமை தோழர்களே, இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். நம்முடைய தமிழகத்தின் வரலாற்றில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக பல்வேறு கட்சிகள் ஒன்றிணைந்தும் தனித்தனியாகவும் கடந்த 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக நாம் குரல் எழுப்பி வருகிறோம், போராடி வந்திருக்கிறோம். ஆனாலும் கூட நம்முடைய இரத்த உறவுகளான ஈழத்தமிழர்களின் பிரச்சனைக்கு விடிவு என்பது நம்முடைய கண்ணுக்கு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு இந்த பிரச்சனையில் அநீதிக்கு மேல் அநீதி இழைக்கப்பட்டு வருகிறது. ஈழத்தமிழர்களின் விழிகளிலே பெரிய நீரை துடைக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. ஆனால் அந்த கடமையை நம்மில் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் என்பது தெரியவில்லை. 8 கோடி தமிழ் மக்கள் தமிழ்நாட்டிலே வாழ்கிறார்கள். 20 கல் தொலைவில் ஈழத்தமிழர்கள் இலங்கையில் வாழ்கிறார்கள். இடையே மன்னார் வளைகுடா அந்த கடல் நம்மை பிரித்திருக்கிறது தவிர மொழியால், இனத்தால், பண்பாட்டால், வரலாற்றால் எல்லா வகையிலும் நாமும் அவர்களும் ஒன்றுதான். ஆனால் 2009ஆம் ஆண்டில் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற படுகொலையை பற்றி எனக்கு முன்னால் பேசிவிட்டு சென்ற தோழர் மகேந்திரன் அவர்கள் உருக்கமாக குறிப்பிட்டார். ஏறத்தாழ 1.5 லட்சம் தமிழ் மக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்ற வேறுபாடு இல்லாமல் பதைக்க பதைக்க படுகொலை செய்யப்பட்ட போது 8 கோடி தமிழ் மக்கள் 20 மைலுக்கு அப்பால் தான் வாழ்கிறார்கள். அவர்கள் பொங்கி எழுந்து வந்தால் நம்முடைய நிலை என்ன ஆகும் என்ற அச்சம் சிங்களவனுக்கு வரவில்லை. அதற்கு காரணம் அன்றைய இந்திய அரசு. அதற்கு காரணம் அவர்கள் கொடுத்த ஊக்கமும் அவர்கள் செய்த உதவியும் சிங்களவனை யாரை பற்றியும் கவலைப்படாமல் நம்முடைய மக்களை அங்கே கொண்டு குவிப்பதற்கு ஊக்குவித்தது என்று சொன்னால் மிகையாக. நம்முடைய தமிழர் வரலாற்றில் ஈழத்தமிழர்கள் அந்த நாட்டின் பூர்வீக குடிமக்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. இலங்கை என்ற பெயர் வெள்ளைக்காரன் வந்த பிற்பாடு, அதற்கு முன்னால் வரலாற்று பக்கங்களில் போட்டா இலங்கை தீவு ஒட்டுமொத்தமாக அதற்கு பேர் ஈழம் ஈழம் ஈழம்தான் இருந்தது. வந்தேரிகள் அங்கே தமிழர்கள் அல்லர். வந்தேரிகளாக வந்தவர்கள் சிங்களவர்கள். அங்கே ஒரிசாவிலிருந்து வந்து குடியேறினார்கள். பிற்காலத்தில் ஆதி குடிகளாக அங்கே விளங்கியவர்கள் தமிழர்கள்.
ஆனால் அவன் நம்முடைய தமிழர்களை வந்தேரிகள் என்று சொல்லி வெளியே போங்கள் என்று சொல்லக்கூடிய துணிவு அவனுக்கு வந்தது. சோழர்களும் பாண்டியர்களும் இங்கே ஆண்ட காலத்தில் ஈழத் தமிழ் மக்களுக்கு அங்கே தமிழ் அரசுகள் இருந்தன. யாழ்ப்பாண அரசும் அங்கே அதற்கு ஏதேனும் ஆபத்து சிங்கள அரசால் ஏற்படுகிற நேரத்தில் சோழ பாண்டிய மன்னர்களின் படைகள் அங்கே சென்று அங்கே தமிழர்களுக்கு உதவி செய்ததை பற்றி வரலாற்றில் நிறைய செய்திகள் உண்டு. ராஜராஜன் காலத்தில் முழு இலங்கையுமே அவனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வைத்திருந்தான். அவன் மகன் ராஜேந்திரன் காலத்தில் இலங்கை மட்டுமல்ல, மலேசியா என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிற கடாரம் அவனுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. இந்தியாவில் எந்த மன்னனும் அசோக சக்கரவர்த்தி ஆனாலும் அசோக சக்கரவர்த்தி காலத்திலிருந்து அக்பர் சக்கரவர்த்தி காலம் வரை எந்த அரச குலத்தைச் சேர்ந்த மன்னனானாலும் இந்தியாவின் எல்லைக்கு வெளியே அவனுடைய ஆட்சியை விரிவாக்கியதாக பேரரசு அமைத்ததாக வரலாறே கிடையாது. முதலாக கடைசியாகவும் இந்திய இந்த துணைக்கண்டத்திற்கு வெளியே மலேசியா வரை ஒரு விரிந்து பரந்த பேரரசை அமைத்தவன் தமிழனாகிய ராஜேந்திர சோழன் என்பது வரலாற்றில் அழிக்க முடியாதபடி பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ராஜேந்திர சோழன் காலத்தில் அங்கே எல்லாம் வாழ்ந்த தமிழர்களுக்கு, அந்த விரிந்து பரந்த பேரரசில் வாழ்ந்த தமிழ் மக்களுக்கு, கடல் கடந்து கிழக்கே சீனம் வரையிலும் மேற்கே கிரேக்கம் ரோமாபுரி வரையிலும் சென்று வணிகம் நடத்திய நம்முடைய தமிழ் வணிகர்களுக்கும் ராஜேந்திர சோழனின் கடற்படை பாதுகாப்பு அளித்தது. அப்படியெல்லாம் உலகம் வியக்க ஆண்ட நம்முடைய பரம்பரை இன்றைக்கு இலங்கையில் இன்னமும் தொடர்ந்து இனப்படுகொலைக்கும், இன்னமும் தொடர்ந்து நிலப்பறிப்புக்கும், இன்னமும் தொடர்ந்து பல்வேறு விதமான துன்பங்களுக்கும் ஆளாகி வருகிறார்கள் என்று சொன்னால், நாமும் அது தமிழர் என்று கொண்டு நாம் இங்கு சும்மா இருப்பது நல்லதா என்று பாரதி பாடினானே, அதே போல ஒரு அவல நிலை நம்முடைய தமிழ் இனத்திற்கு இதற்கு முன்னால் ஏற்பட்டதில்லை. அதை தொடக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு உண்டு. இன்றைக்கு இந்த கூட்டத்தை மாணவர் அமைப்பு கூட்டியிருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? அதற்கு நம்முடைய தமிழ் மக்களின் போர் பிரகடனம் இந்த கூட்டத்தில் வெளியிடப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து கட்சிகளும், அனைத்து தமிழர்களும் ஒன்றுபட்டு நின்று நாம் இந்த பிரகடனத்தை வெளியிடுவோமானால் சிங்களனுக்கு மட்டுமல்ல, தமிழ் பகைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் அச்சம் ஏற்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நோக்கத்துடன் இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிற மாணவ தோழர்களையும் அவர்களுக்கு துணையாய் நின்று பணியாற்றிய அனைத்து தோழர்களையும் நான் இங்கே மனமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை தோழர்களே, இலங்கையில்
சிங்கள மக்களும் இன்றைக்கு கொடூரமான ராஜபக்சேக்களுக்கு எதிராக போர்க்கொடியை வைத்து பதவியில் இருந்து விரட்டி அடித்திருக்கிறார். அவர்களுக்கு இப்போதுதான் உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக புலனாகிக் கொண்டிருக்கின்றன. நம்மையே இந்த பாடுபடுத்திய, நம்மையே சுரண்டிய இந்த ராஜபக்சே கும்பல் அங்கே தமிழ் மக்களை எந்த அளவுக்கு அவர்கள் பாடாய்படுத்தி இருப்பார்கள் என்பதை சிங்கள மக்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல நண்பர்களே, ராஜபக்சேக்கள் இன்றைக்கு ஆட்சியிலே இல்லாவிட்டாலும் மறைமுகமாக அவர்களின் ஆட்சி தொடர்ந்து நடக்கிறது. இன்றைக்கு அந்த நாட்டின் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ராஜபக்சே கட்சி தயவிலே தான் அந்த பதவிக்கு வந்திருக்கிறார். காரணம், அவர் ஒருவர் தான் அவர் கட்சியின் சார்பிலே. இவர்களை மீறி அவர் எதுவும் செய்துவிட முடியாது. சிங்கள ஆட்சியாளர்கள் யாரானாலும் சிங்கள இன வெறியும் தமிழர்களுக்கு எதிரான வெறியும் தான் அவர்களை ஆட்டி படைக்கின்றன. ஆகவே ஆட்சி மாறிவிட்டது என்று நாம் மகிழ்ச்சி அடைய முடியாது. அவர்கள் தொடர்ந்து தமிழர்களை இன அழிப்பில் உள்ளாக்கி, இன அழிப்பிற்கு உள்ளாக்கி அவர்களை நாட்டை விட்டே அடையாளம் தெரியாமல் துடைத்துவிட வேண்டும் என்பதிலே தீவிரமாகத்தான் அவர்கள் இருக்கிறார். உலக நாடுகள் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றன. அருமை நண்பர்களே, எனக்கு முன்னால் பேசிவிட்டு சென்ற தோழர் மகேந்திரன் அவர்கள் ஐநா பட்டயத்தில் சொல்லியிருப்பதை பற்றி இங்கே சொன்னார். ஐநா பட்டயம் என்ன சொல்லுகிறது? உலகில் வாழும் எல்லா தேசிய இனங்களுக்கும் ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன், தங்களை பற்றி முடிவெடுக்கக்கூடிய அந்த உரிமை, சுய நிர்ணய உரிமை, தன்னாட்சி உரிமை உண்டு, அனைத்து தேசிய இனங்களுக்கும் உண்டு என்பது ஐநா பட்டயத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. யுனைடெட் நேஷன்ஸ் என்ற பெயர் ஏன் வைத்தார்கள்? எல்லா தேசிய இனங்களும் ஒன்றுபட்டு நிற்கிற ஒரு அமைப்பு இது யுனைடெட் நேஷன்ஸ் என்பதற்கு. நேஷன் என்றால் தேசிய இனம். தேசிய இனங்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம், உலகம் பூரா வாழக்கூடிய தேசிய இனம் அத்தனையும் ஒன்றுபட்டு நிற்கிறோம் என்பதை வெளிப்படுவதற்காகத்தான் அது பேரே யுனைடெட் நேஷன்ஸ் என்று வைத்தார்கள். அப்படி இருந்தும் இன்றைக்கு உலகின் பல்வேறு தேசிய இனங்கள் இன அழிப்புக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாகி தவிக்கிறது, இன்றும் நீடிக்கிறது. அதிலே ஒன்றுதான் ஈழத்தமிழ் தேசிய இனம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமை தோழர்களே, பல்வேறு நாடுகள் பல்வேறு தேசிய இனங்களுக்குள் பல்வேறு தேசிய இனங்கள் அங்கே சிக்கிக்கொண்டு இன்னமும் தவிக்கின்றன. பல்வேறு தேசிய இனங்கள் அடக்குமுறைகளுக்கு எதிராக, ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக தங்களுடைய விடுதலை பிரகடனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த போராட்டங்களுக்கு உலக நாடுகள் ஆதரவு கொடுத்திருக்கின்றன. நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தில் கூட 1971ஆம் ஆண்டில்
அண்டை நாடான பாகிஸ்தானின் கிழக்கு பகுதியான வங்காளதேசம் பாகிஸ்தான் ஒடுக்குமுறையிலிருந்து, பாகிஸ்தானின் உறுதிமொழி திணிப்பிலிருந்து, சர்வதிகார ஆட்சியின் கீழிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தலைமையிலே போர்க்குரல் எழுப்பிய போது பாகிஸ்தான் இராணுவம் அவர்களை கொடுமையாக ஒடுக்கியது என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது அனைத்து கட்சிகளும், இந்தியாவில் எல்லா கட்சிகளும் இணைந்து நின்று இந்திய இராணுவத்தை வங்கதேச மக்களுக்காக உதவிக்கு அனுப்ப வேண்டும் என்று குரல் கொடுத்தன. அதற்கு பிறகு இந்திய படை அங்கு சென்றதும், வங்கதேசம் விடுவிக்கப்பட்டதும், சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முஜிபுர் ரஹ்மான் அவர்களை விடுதலை செய்ததும், அதற்கு பிறகு அவர் இந்தியாவுக்கு வந்து பிரதமர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு அவர் சொந்த தேசம் சென்று குடியரசுத் தலைவர் பதவியை ஏற்றார் என்பதும் வரலாறு. வங்கதேச மக்களுக்கு உதவ வேண்டும் என்று குரல் கொடுத்த அனைத்து கட்சி தலைவர்களும் அதே நிலைமையில் போராடி கொண்டிருக்கிற ஈழத் தமிழ் மக்களுக்கு உதவ வேண்டும் என்று ஏன் நினைக்கவில்லை? தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல நண்பர்களே, சில நாடுகள் பற்றி மட்டும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்தோனேஷியாவிலிருந்து கிழக்கு திமோர் விடுதலை பெறுவதற்கு இதே மாதிரி பிரகடனம் வெளியிட்டு அவர்கள் போராடிய போது உலகம் என்ன செய்தது? 1976ஆம் ஆண்டு கிழக்கு திமோர் அந்த மக்கள் சுதந்திர மக்களாக இருந்தவர்களை இந்தோனேஷியா ஆக்கிரமித்து அடிமைப்படுத்தியது. ஏறத்தாழ 24 ஆண்டுகள் இந்தோனேஷியாவின் அடக்குமுறைக்கு ஆளாகி 1,80,000 மக்கள் அங்கே உயிரிழந்தார்கள். 1986 தான் முதலாக திமோர் விடுதலை இயக்கம் என்ற பெயரிலே மக்கள் இயக்கம் எழுந்து இந்தோனேஷியாவின் ஆட்சிக்கு எதிராக போராடிய போது அதை ஒடுக்குவதற்கு இந்தோனேஷியாவுக்கு அமெரிக்க இராணுவம் உதவி செய்தது. இதற்கு எதிராக உலகத்தின் பல நாடுகள் குரல் கொடுத்தன. இந்தோனேஷியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா, மேற்கு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஆதரவு குரல் எழுப்பின. அதற்கு பின்னால் ஐநா பேரவையில் இதற்கான பிரச்சனை எழுப்பப்பட்டது. மேற்கு நாடுகளும் மற்ற நாடுகளும் சேர்ந்து ஆதரவு தந்ததின் விளைவாக அமெரிக்க படைகள் கிழக்கு திமோர் பகுதியில் இருந்து வெளியேறின. அதற்கு பிறகு 1999 ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஐநா மேற்பார்வையில் அங்கே பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. கிழக்கு திமோர் மக்கள் 90% அதிகமானவர்கள் எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அதை அறிவித்த போது வேறு வழி இல்லாமல் இந்தோனேஷிய அரசு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 1999ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி ஐநா பாதுகாப்பு குழுவின் செக்யூரிட்டி கவுன்சில் தீர்மானப்படி கிழக்கு திமோரின் இடைக்கால நிர்வாகத்தை ஏற்பதற்கு ஐநா குழு
ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு அந்நிய படைகளை எல்லாம் வெளியேற்றி அங்கே பிரச்சனைகளை தீர்த்து புதிய சுதந்திர அரசு அங்கு பதவி ஏற்பதற்கு வழிவகுத்தது என்பது வரலாறு. கிழக்கு திமோர் மக்களுக்கு காட்டிய இந்த உதவியை ஏன் ஈழத்தமிழ் மக்களுக்கு காட்டுவதற்கு ஐநா சபை முன்வரவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்தால் ஒன்று, யூகோஸ்லேவியா உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவில் உள்ள யூகோஸ்லேவியா அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தது. அந்த நாட்டில் யூகோஸ்லேவியா என்பது பல்வேறு தேசிய இனங்கள் வாழ்கிற ஒரு கூட்டமைப்பு நாடாக அது திகழ்ந்தது. அந்த நாட்டில் செர்பிய குடியரசு ஒன்று, அந்த செர்பிய குடியரசுக்குள்ளே சுயாட்சி உள்ள ஒரு பகுதியாக கொசவோ திகழ்ந்தது. ஆயிரத்தி 1968 ஆண்டு தான் செர்பியாவிலிருந்து அதை பிரித்து கொசோவோ மக்களுக்கு ஒரு தனி மாநிலம் ஒன்றை, சுயாட்சி உரிமையுள்ள மாநிலம் ஒன்றை யூகோஸ்லேவிய அரசு அனுமதித்தது. 1980 அந்த நாட்டின் அசைக்க முடியாத தலைவராக விளங்கிய டிட்டோ அவர்கள் மறைவுக்கு பின்னாலே யூகோஸ்லோவியா சீர்குலைந்தது. அதில் இருந்த பல்வேறு தேசிய மக்களும் அவர்கள் தனித்தனியாக சுதந்திர நாடுகளாக தங்களை அறிவித்துக் கொண்டார்கள். செர்பியா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு கொசோ மக்களுக்கு அளிக்கப்பட்ட உரிமைகளை ரத்து செய்து அவர்களை மீண்டும் அடிமைப்படுத்துவதற்கு முயற்சி செய்தது. 1990 ஆண்டு கொசோவோ சட்டமன்றம் கூடி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டது. அதை முதலாக அல்பேனியா அங்கீகாரம் செய்தது. செர்பிய படைகள் மீண்டும் கொசோவோவை ஆக்கிரமிப்பதற்கு முயற்சி செய்தன. உலகத்தில் பல்வேறு நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனாலும் கூட ஒடுக்குமுறை ஓயவில்லை. 1996 ஆண்டு கொசோவோ விடுதலை படை ஒன்றை மக்கள் அமைத்தார்கள். அமைத்து எதிர்த்து போராடினார்கள். அந்த கட்டத்தில் நேட்டோ நாடுகள் அந்த பிரச்சனையிலே தலையிட்டு உடனடியாக செர்பிய படைகள் கொசோவோவிலிருந்து வெளியேற வேண்டும், இல்லை என்றால் நேட்டோ படைகள் அது தலையிட வேண்டிய அவசியம் ஏற்படும் என்று எச்சரிக்கையை விடுத்தனர். அதற்கு பிறகு செர்பிய படை வெளியேறியது. நேட்டோ அமைதிப்படை அங்கே சென்று அமைதியை நிலைநாட்டியது. இறுதியாக கொசோவோ சுதந்திர நாடாக இன்றைக்கு திகழ்கிறது. இன்னொரு நாடு ஒன்றையும் இங்கே எடுத்துக்காட்டாக காட்ட விரும்புகிறேன். ஆப்பிரிக்காவில் உள்ள எரித்திரியா இத்தாலியின் காலனி நாடுகளில் ஒன்றாக திகழ்ந்தது. இத்தாலியின் குடியேற்ற நாடு அது. அவர்களின் கீழ் அடிமைப்பட்ட ஒன்றாக அந்த மக்கள் வாழ வேண்டிய நிலையில் சொல்ல முடியாத துன்பங்களுக்கு ஆளானார். இரண்டாம் உலகப் போரில் இத்தாலி தோற்கடிக்கப்பட்ட பின்னால், முசோலினியின் இத்தாலி தோற்கடிக்கப்பட்ட பின்னால்
பிரிட்டனின் பாதுகாப்பு நாடாக அது மாற்றப்பட்டது. பிரிட்டனிடம் அதை ஒப்படைத்தார்கள். அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு நல்லாட்சியை அமைத்து கொடுங்கள் என்று. ஆனால் 1951 வரை பிரிட்டன் அதை தன்னுடைய காலனி நாடாகவே வைத்திருந்ததை தவிர வேறு எதுவும் அந்த மக்களின் துயரை போக்குவதற்கு எதுவும் செய்யவில்லை. இந்த சூழ்நிலையில் ஐநா பேரவை 1952ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி எத்தியோப்பியா கூட்டாட்சியில் எரித்தியாவை இணைத்து விட்டது. அதற்கு பிறகு எத்தியோப்பிய மன்னராட்சி அந்த நாட்டில் அந்த மன்னராட்சிக்கு எதிராக மக்கள் குதித்தெழுந்த பிற்பாடு மன்னர் நாட்டை விட்டு ஓடிவிட்டார். அதற்கு பிறகு அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஏற்பட்டது. அதற்கு சோவியத் நாடு மற்றும் கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாம் ஆதரவு கொடுத்தன. ஆனாலும் எரித்திரிய மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எதுவும் முன்வரவில்லை. 1991ஆம் ஆண்டு எரித்திரிய மக்கள் தங்களுடைய சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டார்கள். 93ஆம் ஆண்டு ஐநா பேரவையின் மேற்பார்வையில் அங்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு எரித்திரிய மக்கள் அளித்த தீர்ப்பு கிணங்க உலக நாடுகள் அதை மதித்து அங்கீகாரம் கொடுத்தன. அருமை நண்பர்களே, உலகின் பல்வேறு தேசிய இனங்கள் இதே போல சுதந்திர பிரகடனங்களை வெளியிட்டு மற்ற நாடுகளின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் பல பேர் பல தேசிய மக்கள் சுதந்திர பிரகடனம் வெளியிட்டு சுதந்திர நாடான பிறகும் கூட அவர்களை அங்கீகரிப்பதற்கு பல்வேறு நாடுகள் இன்னமும் மறுக்கின்றன. ஐநா பேரவையும் அவர்களை உறுப்பினராக சேர்ப்பதற்கு மறுக்கின்ற நிலைமையும் நீடிக்கிறது. எடுத்துக்காட்டாக ஆர்மேனியா, சைப்ரஸ், வடகொரியா, தென்கொரியா, இஸ்ரேல், பாலஸ்தீனம் போன்ற நாடுகள் தங்களுடைய போராட்டத்தின் விளைவாக சுதந்திர நாடுகளாக ஆன பிற்பாடும் கூட அந்த நாடுகளுக்கு அங்கீகாரம் ஒரு சில நாடுகள் கொடுத்திருக்கின்றன தவிர பெரும்பாலான நாடுகள் கொடுக்கவும் இல்லை. ஐநா பேரவையும் அவர்களை அங்கீகரிக்கவும் இல்லை. இந்த நிலைமை நீடிக்கிறது. எனவே அருமை நண்பர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றுபட்டு நின்று தமிழீழ சுதந்திர பிரகடனத்திற்கு ஆதரவாக நாம் குரல் கொடுப்போமானால் இந்தியாவின் பிற மாநிலங்களிலே வாழக்கூடிய மக்களையும் நம்மோடு இணைத்து கொண்டு ஈழ மக்களின் விடுதலைக்காக குரல் கொடுக்க தூண்ட முடியும். அப்படி ஒரு நிலைமையை நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உருவாக்க வேண்டும். 8 கோடி தமிழ் மக்கள் அதற்கு முதலிலே ஒன்றுபட்டு நிற்கிறோம் என்று தெரிந்தாலே இந்தியாவின் பிற மாநில மக்களும் இதற்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயங்க மாட்டார். எல்லோரும் சேர்ந்தால் இந்திய அரசும் அப்புறம் வழிக்கு வரும். அதற்கு பிறகு ஈழ மக்களுக்கு விடிவு பிறப்பதற்கு வழியும் புலப்படும். எனவே அருமை தோழர்களே, ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சி இங்கே இருந்தபோது
தமிழ்நாடு சட்டசபை ஒரு தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றியிருக்கிறது. ஈழத்தமிழர்களுக்கு நடுவே பொது வாக்கெடுப்பு நடத்தி ஈழத்தில் வாழ்கிற தமிழர்களும் சரி, அகதிகளாக உலகம் பூராவும் பல்வேறு நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் மக்களிடமும் சரி, பொது வாக்கெடுப்பு நடத்தி அவர்கள் விருப்பப்படி ஆட்சியை அமைக்கும் உரிமையை வழங்க வேண்டும் என்ற தீர்மானம் தமிழக சட்டமன்றத்தில் அனைத்து கட்சியினராலும் ஒன்றுபட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல இப்போதும் 8 கோடி தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து நின்று குரல் கொடுப்போமானால் சாதி மத வேறுபாடுகளை, கட்சி வேறுபாடுகளை களைந்து அனைவரும் தமிழர்கள் என்ற முறையில் நம்முடைய உதவி கரங்களை ஈழத்தமிழர்களுக்கு நீட்ட வேண்டிய வேளை வந்துவிட்டது. அவர்கள் பட்ட துயரம் போதும், படுகின்ற துயரம் போதும். இன்னமும் தொடர்ந்து அவர்கள் இன அழிப்புக்கு ஆளாவதற்கு விடவே கூடாது, அனுமதிக்கவும் கூடாது. அதை நாம் செய்தாக வேண்டிய நோக்கத்தில்தான் மாணவ தோழர்கள் இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறார்கள். ஆகவே மாணவ தோழர்களின் இந்த வேண்டுகோளை தமிழக மக்கள் ஒன்றுபட்டு ஏற்று நின்று ஈழத்தமிழர்களுக்கு உதவிக்கரங்களை நீட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்ற இந்த மாநாட்டின் நோக்கத்தை நான் இங்கே வழிமொழிந்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.